நீங்கள் வழிபாடு செய்வதற்கு காட்டேரி முனீஸ்வரன் போன்ற மதுரை வீராசாமி போன்ற கோயில்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் சிவனையும் பெருமாளையும் வழிந்து வழிபடுவதற்காக நீங்கள் வரக்கூடாது என்று சொல்றாரு. அப்புறம் தான் பண்டிதர் சொல்றாரு, சரி நீங்க கோயிலை விட்டுருங்க, எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு கல்வி சாலைகள் திறப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கோரிக்கை சொல்றாரு. இதை நான் சுட்டிக்காட்டுவதற்கு காரணம்னாக்கா, ஒன்று நாம பௌத்தத்தை சார்வது என்பது வேறு, சூழலும் வைதிக சமயமும் மரபார்த்த சமயம் சார்ந்தவர்கள்லாம் நம்ம உந்தி தள்ளுவது, நீங்க இருக்காத என்று உந்தி தள்ளுவது, அப்படி உந்தி தள்ளு வருவதுதான் காரணம். பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே பேசிய பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் குறிப்பிட்டாங்க, நம்முடைய தொண்டு என்றது ஒரு அளப்பரிய தொண்டு. ஏன்னா அந்த வைதிக சமயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு அவர்களால் ஒதுக்கப்பட்டு வருகின்ற பொழுது நாம் நம்முடைய வரலாற்றை முன்னெடுக்கின்ற விதத்திலும் நாம் நம்முடைய தெளிவினை பெறுகின்ற விதத்திலும் எழுத்துக்கள் எழுதுகிறோம். பெரியசாம்பளவர் பார்த்தீங்கன்னா 1927 டிசம்பரில் எழுதுகின்ற பொழுது மனு தர்மமும் மனித குலமும் என்று சொல்கின்ற ஒரு கட்டுரை ஒரு 3 மாதம் எழுதுகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சதுர்வர்ணமும் சமய ஆராய்ச்சியும் என்று சொல்கின்ற ஒரு கட்டுரை எழுதுகிறார். இன்னும் பேராசிரியர் சொல்லாமல் விட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த தமிழன் இதழ்கள் முழுக்க நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ அயோத்தியாச சிந்தனைகள் 3 தொகுதியாக வந்திருக்கலாம். அதுக்கு அதை விட ரோஜா முத்தைய நூலகத்தில் தமிழன் இதழ் முழுமையாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பெரியசாம்பளவர் பார்த்தீங்கன்னாக்கா ராமாயண ஆராய்ச்சி, மகாபாரத ஆராய்ச்சி இருக்காங்க. இன்னும் அது நூலாக வரல. இப்போ என்னுடைய ஆய்வேட்டை நூலாக போட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது வேறு சில அச்சம், வேறு சில சிக்கல்கள் உண்டு என்பதை தெரிந்து கொண்டு அதை போடாமல் நான் விட்டுட்டேன். ஏன்னாக்கா அதை போட்டோம்னாக்கா இப்போ இருக்கிற தற்காலத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு பார்க்கின்ற பொழுது அது ஏற்புடையதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் கடைபிடிக்க விரும்புகின்ற, நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற, அதை கடைபிடிக்க வற்புறுத்துகின்ற நம்முடைய பௌத்தம் என்பது பஞ்சசீலத்தை அடிப்படையாக கொண்டது. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பொய் பேசாமல் இருப்பது, அதே மாதிரி கொலை செய்யாமல் இருப்பது, பிற பொருளை களவாடாமல் இருப்பது, பிறர் மனை நயவாமல் இருப்பது இல்லைங்களா, அதே மாதிரி மதுபானத்தை பருகாமல் இருப்பது, இதையெல்லாம் வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் நாம் விமர்சனம் செய்கின்ற வைதிக சமயம் இதையெல்லாம் கடைபிடித்தது. நாம் மதுபானம் வேண்டாம்னு சொல்கிறோம், சோமபானம் சுறாபானம் நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை வைதிக சமயம் கடைபிடித்தது. நாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம், பிறர் மனை